ஒரு அந்த அந்த தமிழீழம் என்பது மலர்வது யாருக்கு ஒரு ஒரு பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நாடுகள் எல்லாம் பார்க்க போறாங்க. அதே சமயம் இலங்கையை கைப்பற்றினால் யாருக்கு ஒரு ஒரு பலம் வரக்கூடும் என்று பார்ப்பார்கள். இலங்கை கூட வந்து அது எல்லோரோடும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சைவ அடையாளத்தை பூசிக்கொண்டு மட்டும் நிற்க மாட்டோம். ஆனால் சிவ ஆலயங்கள் இடிக்கப்படுகின்றது. எங்களுடைய தமிழர்களுடைய மதமாக கருதப்படுகின்ற சைவ மதம் என்பது வந்து தொடர்ந்து புத்த மதத்திலிருந்து எங்களை வேறுபடுத்தி அவர்களுக்கும் எங்களுக்கும் பிணக்குகள் ஏற்படுத்தி விடுக்கிறார்கள். இப்படி நாங்கள் சொல்றது தேங்கினது கிடையாது. அதற்காக தமிழர்கள் எல்லோருமே வந்து உலக தமிழர் இயக்கத்துக்கு எந்த ஒரு என்ன சொல்றது அந்த பவர் நாங்கள் எடுக்க விரும்பல. அது எங்களுக்கு அந்த உரிமையும் நாங்கள் இழந்துட்டோம். உண்மையாக சொல்ல போனா உண்மையாவே நான் சொல்ல போனா டயஸ்போரா தமிழர்கள் எங்களுக்கு இன்னும் உரிமை இருக்குது. அங்குள்ளவர்களை நாங்கள் குறை சொல்வதற்கு சைலன்ஸ் ஆக்கப்பட்டிருக்கோம். ஆயுத போராட்டம் தான் வந்து மௌனத்திற்கே தவிர போராட்டம் அப்படித்தான் இருக்குது. ஆயுதம் போராட்டம் கூட மௌனிக்கிறேன் தான் நாங்கள் எங்களுடைய உலக தமிழ் இயக்கமாக நாங்கள் என்றைக்கும் முழங்கி வரோம். ஏனென்றால் ஆயுதம் வடிவம் மாறி இருக்குது, அந்த போர்க்களம் மாறி இருக்குது. இப்போது வந்து அறிவியல் போராட்டமாக இருக்குது. அந்த போர்க்களம் இப்போது எங்களுக்கான அரசு நிழல் அரசா இருந்தாங்க. அதாவது வடக்கு கிழக்கு தமிழர்கள் வந்து நாங்கள் எங்களுடைய பூர்வீக நிலமாக இன்றைக்கும் நாங்கள் அதை வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி 30 வந்து ஒரு தீர்மானம் வந்தது. அதுல வந்து அங்க நடந்தது இலங்கை அரசாங்கத்தால் சக்சசிவ் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ஸ், அதாவது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இலங்கை அரசாங்கங்களால் அங்க நடந்தது வந்து இனப்படுகொலை என்று நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு நாங்க சொல்லி சொல்றோம். என்னன்னா அந்த 30 வந்த ஒரு ஐநா தீர்மானத்துல மறப்பும் மன்னிப்பு அப்படிங்கிறது மறந்துடுங்க. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு, நீங்க எல்லாம் சேர்ந்து வாழ பழகுங்க. இப்போ வந்து உங்களுக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்திருக்குது, நீங்க எல்லாருமே சிங்களவரும் சரி தமிழர்களும் சரி 2 பேருக்கு தான் அது நடந்திருக்குது. எனவே நீங்க அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க சேர்ந்து வாழ பழகுங்க, நீங்க செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக இருந்து வாழ பழகுங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி அதை நாங்கள் கேட்டுக்கொள்ள முடியும்? ஒரு கனவு தேசம் அந்த நிழல் அரசு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் ஈழ அரசு செல்ஃப் நான் கவர்னிங் டெரிட்டரிஸ் என்ற பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும். இது வந்து அந்த போஸ்ட் கொலோனியல் ஏராக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த டீகொலனைசேஷன், கொலனைஸ் பண்ணப்பட்ட நாடுகள் இருக்குது. அது பிறகு அவங்க கொலனைஸ் பண்ண பிறகு டீகொலனைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு இருக்குது. அதை ஒழுங்கா செய்யாட்டி ஓகே, நிச்சயமா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவுடைய அந்த கட்சிகள் இங்கே இருக்கிற அமைப்புகளுடைய ஆதரவு குறித்து நீங்கள் சொல்கிறீங்க. அதே போல் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் சிடிசி இவை குறித்தும் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அவங்க வேற ஒரு பொறிமுறையை நம்புகிறாங்க அல்லது கையாளுறாங்க. சிடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது தொடர்பான ஒரு கூட்டத்தையும் நடத்த இருக்கிறாங்க. ஐநா மனித உரிமை பேரவையில் பொறுப்பு குரலையும் மேலிணக்கத்தையும் வலியுறுத்தி தீர்மானங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் பன்னாட்டு மன்றங்களில் பேசப்படுது. ஆனாலும் ஒரே ஒருத்தர் கூட அதை பற்றி நியாயமான முறையிலே வலுவாக பேசலை அப்படிங்கிறது அவர்களுடைய கனடா தமிழ் சாம்பர்ஸ் காமர்ஸுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? கனடிய தமிழ் சேம்பருடைய இந்த நிலைப்பாடு என்பது ஒரு விதத்தில் சரியாக தான் இருக்கு. என்னென்னு சொன்னால் அவர்கள் வந்து சொல்லும் போது நான் நினைக்கின்றேன், ஒருவர் கூட என்ற தமிழர்களை அவர் சொல்லவில்லை, நாடுகளை அங்கு வகிக்கின்ற நாடுகளையோ அல்லது இந்த இந்த பொறுமைகளை கையாளுபவர்களை சொல்கிறார்கள் நினைக்கின்றேன். நான் சொன்னது போலவே தமிழர்கள் என்று அடையாளப்படுத்தாமல் வருகின்ற எந்த ஒரு பிரேரணையும் எந்த ஒரு பொறிமுறையும் ஒரு எங்களை பிரதிபலிக்காது. எனவே அவர் சொல்வது தவறில்லை. ஆனால் அதை ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது வந்து கனடாவினுடைய நிலைப்பாட்டை மாற்ற வேண்டியது கனடிய தமிழர்களுக்கு அந்த பொறுப்புணர்ச்சியோடு அவர்கள் செயற்பட வேண்டும். தொடர்ந்தும் அது சேம்பர் ஆஃப் கமர்ஸ் சொல்றீங்க. எனவே வர்த்தகர்களுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கின்றது. எனவே அவர்கள் தொடர்ந்து அந்த வர்த்தக பலத்தை கூட பாவித்து பேரம் பேசும் சக்திகளாக நாங்கள் மாற வேண்டும். ஏனென்றால் இப்போ இங்க இருக்கின்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ இனங்களுக்கு, முஸ்லிம் மக்களுக்கு, ரோஹிங்கியா மக்களுக்கு பின்னால் இருக்கிறது அந்த மத அடையாளம். எனவே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த மதத்துக்காரர்கள் ஓடி வந்து உதவி செய்வார்கள். அல்லது சில நாடுகளில் வளங்கள் இருக்கின்றது, பெட்ரோல் போன்ற வளங்கள் இருக்கின்றது. இந்த பூமி பந்தில் ஒரு இந்து, அதாவது சைவ அடையாளம் கொண்ட பெட்ரோல் இல்லாத வளம் இல்லாத நாடாக கருதப்படக்கூடிய ஒரு இனம், ஒரு தேசிய இனம், ஒரு தமிழ் இனத்துக்கு ஒரு அந்த அந்த தமிழீழம் என்பது மலர்வது யாருக்கு ஒரு ஒரு பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நாடுகள் எல்லாம் பார்க்க போறாங்க. அதே சமயம் இலங்கையை கைப்பற்றினால் யாருக்கு ஒரு ஒரு பலம் வரக்கூடும் என்று பார்ப்பார்கள். இலங்கை கூட வந்து அது எல்லோரோடும் பயணிக்க விரும்புகிறது. அதாவது எல்லாரையும் வந்து சமாளிக்க நினைக்கின்றது. எனவே தமிழர்கள் நாங்கள் இந்த ஜியோ பொலிட்டிக்ஸை வந்து சரியான முறையில் கையாளணும். எங்களுக்கு மத சார்பு மத சாயம் பூச நினைக்கின்ற கட்சிகளோ அல்லது அயல் நாடுகளோ
நாங்கள் அவர்களை அப்படி பார்க்க நாங்கள் விடுவது கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சைவ அடையாளத்தை பூசிக்கொண்டு மட்டும் நிற்க மாட்டோம். ஆனால் சிவ ஆலயங்கள் இடிக்கப்படுகின்றது. எங்களுடைய தமிழர்களுடைய மதமாக கருதப்படுகின்ற சைவ மதம் என்பது வந்து தொடர்ந்து புத்த மதத்திலிருந்து எங்களை வேறுபடுத்தி அவர்களுக்கும் எங்களுக்கும் பிணக்குகள் ஏற்படுத்தி விடுகிறார்கள். இப்படி நாங்கள் சொல்றது தேங்கினது கிடையாது. அதற்காக தமிழர்கள் எல்லோருமே வந்து சைவ மதத்தை வந்து தூக்கி பிடித்து கொண்டு அப்படி என்று ஒரு காவி சாயம் நாங்கள் எங்கள் மேல் பூச மாட்டோம். இந்த இடத்துல தான் நாங்கள் மிக கவனமாக அணுக வேண்டியவும் இருக்கின்றது. ஓகே, இப்போ நான் நேரடியாக கேட்குறேன். இலங்கையில் அதாவது ஈழ தமிழர்களுக்கு நடந்த இந்த படுகொலை மீதான விசாரணை, அதாவது போர்க்குற்ற விசாரணைன்னு நம்ம சொல்லிக்கலாம். அங்கே இருக்கிற மக்கள், அதாவது நீங்கள் சொன்னது போல் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு உண்டான நீதியை பெறுவது, இந்த மாதிரியான கோரிக்கைகள் மட்டும்தான் உலக தமிழர் இயக்கத்துடைய ஐநா பிரதிநிதியாக உங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குதா? அல்லது கூடுதலாக நான் கேட்கறது, இன்றும் அங்கே ஈழத்தமிழர்களுக்கு இலங்கையிலே விசாரணை என்கிற அடிப்படையில், பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்கிற அடிப்படையில் கொடுக்கப்படுகிற நெருக்கடி, ஈழம் மலர்வதை நோக்கிய கோரிக்கையா அல்லது கடந்த கால வழிகளை துடைத்து நீதியை பெறுவதற்கான கோரிக்கையா? இந்த ஐநா மனித உரிமை மன்றம் கூட எங்களுக்கு வந்து நிலை மாற்று கால டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுது, ஒற்றி ஆட்சிக்கு கீழே அப்படின்னு சொல்றாங்க. அது இதே மாதிரி நான் சொல்ற மாதிரி இந்த 6வது அமெண்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தமிழ் அரசியல்வாதிகள் கூட ஈழத்துல வந்து திணறி தடுக்கப்பட்டு தான் இதெல்லாம் அவங்க பேசி கொண்டிருக்காங்க. உலக தமிழர் இயக்கத்துக்கு எந்த ஒரு என்ன சொல்றது, அந்த பவர் நாங்கள் எடுக்க விரும்பல. அதுக்கு எங்களுக்கு அந்த உரிமையும் நாங்கள் இழந்துட்டோம். உண்மையாக சொல்ல போனா, உண்மையாவே நான் சொல்ல போனா டயஸ்போரா தமிழர்கள் எங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அங்குள்ளவர்களை நாங்கள் குறை சொல்வதற்கு? நாங்கள் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொறிமுறைகளை நாங்கள் கையாளணுமே தவிர கூட்டமைப்பு அப்படி செய்துட்டுது, இவங்க அப்படி செய்துட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் அவர்களை வந்து திட்டுறதுல வந்து எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு நாங்கள் வலுப்படுத்தலாமே தவிர இங்கே நடக்கிற விடயங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐநாக்கு வந்து இங்கே நடக்கிற பொறிமுறைகளை உணர்ந்து நாங்கள் வேலை செய்யணுமே தவிர அங்குள்ள ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தமிழர்கள் மீது தொடர்ந்து நாங்கள் வந்து கரைகளை சுமத்தி படிகளை சுமத்தி அவர்களை பிளவுபடுத்துவது என்பது ஒரு பிழையான விடயமா நான் பார்க்கிறேன். தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா எலெக்ஷனை புறக்கணிக்க சொல்லித்தான் இருந்திருக்கிறாங்க. அது நல்லாட்சி அப்புறம் கள்ளாட்சி, எந்த ஆட்சி அங்கே வந்தாலுமே வந்து தமிழர்களுக்கு உள்நாட்டு பொறுமுறைக்குள்ள என்றைக்குமே நீதி பொறுமுறை நீதி கிடைக்க போகிறது கிடையாது. எங்களுக்கான ஒரு சுயநிர்ணய உரிமையை அங்கே கிடைக்க போகிறது கிடையாது. எனவே ஆயுத போராட்டம் எங்களுக்கு இருந்தது. அது ஆயுத போராட்டம் வாரத்துக்கு முன்னைக்கு அறப்போராட்டம், பிறகு ஆயுத போராட்டம், இப்போ மீண்டும் நாங்கள் வந்து சைலன்ஸ் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆயுத போராட்டம் தான் வந்து மௌனித்திருக்கே தவிர போராட்டம் அப்படித்தான் இருக்குது. ஆயுதம் போராட்டம் கூட மௌனிக்கிறேன்னு தான் நாங்கள் எங்களுடைய உலக தமிழர் இயக்கமாக நாங்கள் என்றைக்கும் முழங்கி வரோம். ஏனென்றால் ஆயுதம் வடிவம் மாறி இருக்குது, அந்த போர்க்களம் மாறி இருக்குது. இப்போது வந்து அறிவியல் போராட்டமாக இருக்குது. அந்த போர்க்களம் இப்போது பன்னாட்டு அரசியல் தளங்கள்ல அந்த களங்கள் மாறப்பட்டு ஆயுதம் வந்து அறிவாயுதமாக மாறப்பட்டிருக்கே தவிர ஆயுத போராட்டம் மாற்றப்படவில்லை. அந்த கோரிக்கைகள் அப்படிதான் இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால் அந்த கோரிக்கைகள் அதே மாதிரி தான் இருக்கு. அது எங்களுக்கு தேவை சுயநிர்ணய உரிமை. எங்களுக்கான அரசு நிழல் அரசா இருந்து நாங்க, அதாவது வடக்கு கிழக்கு தமிழர்கள் வந்து நாங்கள் எங்களுடைய பூர்வீக நிலமாக இன்றைக்கு நாங்கள் அதை வந்து கேட்டுக்கொண்டான் இருக்கிறோம். அது நாங்கள் ஒரு நாளுமே இப்ப நாங்க வாசிக்கிற இங்க 90 செகண்ட் வாசிக்கக்கூடிய வாய்மூல அறிக்கையிலையும் சரி, நாங்கள் கொடுக்கின்ற எழுத்து மூல அறிக்கையிலையும் சரி, 1400 வேர்ட்ஸில் நாங்கள் எழுத்து மூல அறிக்கை கொடுக்குறோம். அதில் கூட நாங்கள் வந்து தமிழ் ஈழம் அப்படின்னு தான் சொல்கிறோம். நாங்கள் கேட்குற கோரிக்கைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட எங்களுக்கு 2015 10 பிப்ரவரி 2015 வடக்கு மாகாண சபையால் யுனானிமஸ்லி நாங்கள் ஒன்றிணைந்து எடுத்த அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லி கேட்குறோம். அதே மாதிரி 30 வந்து ஒரு தீர்மானம் வந்தது. அதில் வந்து அங்கே நடந்தது இலங்கை அரசாங்கத்தால் சக்சஸிவ் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ஸ், அதாவது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இலங்கை அரசாங்கங்களால் அங்கே நடந்தது வந்து இனப்படுகொலை என்று நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லி சொல்கிறோம். என்னன்னா அந்த 30 வந்த ஒரு ஐநா தீர்மானத்தில் இன்வெஸ்டிகேஷன் கேட்குது இந்த ஐநா தீர்மானம். அதை தொடர்ந்து நீங்கள் வலியுறுத்த வேணும் அப்படின்னு கேட்குறோம். அதே மாதிரி ஐசிசிக்கு இந்த இலங்கையை வந்து பாரப்படுத்தணும், ஸ்ரீலங்கா அரசை பாரப்படுத்தணும் அப்படி கேட்குறோம். அதை கூட நாங்கள் இனவாத அரசு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த நாடுகள், இந்த அங்கம் வகிக்கூடிய நாடுகள்கிட்ட நாங்கள் கேட்குற விடயம் என்னென்னு சொன்னால், அஜெண்டா 2க்கு கீழே மட்டும்தான், அதாவது பொதுவான விடயத்துக்கு கீழே மட்டும்தான் ஒவ்வொரு நாடை வந்து
உயர்ஸ்தானிகர் பேசும்போது ஒரு நாடை பற்றி ஒரு அறிக்கை விடுவாங்க. அதில் தான் இலங்கை பேசப்பட தவிர ஒரு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட்டர், ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர், அதாவது ஒரு நாட்டிற்கான விசேட பிரதிநிதி நியமிச்சால்தான் அந்த நாடு பற்றி அது அஜெண்டா 4க்கு கீழே வரும். அந்த நாடு பற்றி அவர்கள் அதுக்குன்னு ஒரு எஜெண்டா ஒதுக்கி அதுக்கு ஒரு டைமை ஒதுக்கி டேட்டை ஒதுக்கி அதை பேசுவாங்க. எங்களுக்கு அப்படியான ஒரு விசேட பொறிமுறை இல்லை. அப்படி விசேட ஒரு பிரதிநிதியை நீங்கள் நியமிக்காமல் எப்படி அங்கே உண்மையை கண்டறிய போறீங்க? உண்மைன்னு சொல்றீங்க, நீதின்னு சொல்றீங்க, கமிஷன் ஆஃப் ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலேஷன். இப்போ இதுக்கு ட்ரூத், யூனிட்டி அண்ட் ரெக்கன்சிலேஷன் கூட, அது யூனிட்டியோட வார்த்தை கூட இப்போ சிறுகி கூட இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பொறிமுறையில் எங்கே போகுதுன்னு சொன்னால் கொஞ்சம் மறப்பும் மன்னிப்பு பண்ணிக்கிறாங்க. மறந்துடுங்க, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு, நீங்கள் எல்லாம் சேர்ந்து வாழ பழகுங்க. இப்போ வந்து உங்களுக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்திருக்குது, நீங்கள் எல்லாருமே சிங்களவரும் சரி தமிழர்களும் சரி 2 பேருக்கு தான் அது நடந்திருக்குது. எனவே நீங்கள் அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் சேர்ந்து வாழ பழகுங்க, நீங்கள் செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாகவே இருந்து வாழ பழகுங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸோ நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த எங்களுக்கு நடந்தது வந்து நடந்தது இல்லை, நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் அது ஒன்கோயிங் வயலன்ஸ், ஒன்கோயிங் ஜெனோசைட் அப்படி தான் நாங்கள் வலியுறுத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் கேட்குறோம் என்னன்னு சொன்னால், அங்கே நடந்து கொண்டிருக்க இன்டிமிடேஷன், அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், அந்த வலது காணாமலாக்கப்பட்டவருடைய பிரதிநிதிகள், அந்த அம்மாமார்கள் வந்து தொடர்ந்து இந்த அவைக்கு வந்து கொண்டா இருக்காங்க. அவர்களுடைய வரவு விசா ரிஃப்யூசலால், அதாவது இலங்கையிலிருந்து வருகின்ற இந்த மனித உரிமைக்கு வருகின்ற செயற்பாட்டாளர்களுக்கு கூட விசா வந்து மறக்கப்பட்டு கொண்டிருக்குது. அவங்க தொடர்ந்து வர வேண்டும். அவர்கள் இதில் வந்து டிரைட்டாக அவங்கள பார்த்து சந்தித்து பேச வேண்டும். விக்டிம்ஸ் தான் இங்கே முக்கியமே தவிர டிப்ளமேட்ஸாக வருபவர்கள் இங்கே நாங்கள் வரவில்லை. நாங்கள் கூட இங்கே வரும்போது வந்து டிப்ளமேட்ஸாக வருவது கிடையாது. ஒரு விக்டிம்ஸாக ஒரு அந்த பெண்கள் சொல்கிற விடயங்களை உடனுக்குடன் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக தான் நான் வந்திருக்கேன் தவிர, நான் என்னுடைய படித்ததையோ அல்லது எனக்கு தெரிந்ததையோ சொல்வதற்காக நான் வரவில்லை. அந்த கண்ணீர்களை எடுத்து மொழிபெயர்த்து சொல்ல தான் வந்திருக்கிறேன். நான் ஒரு மொழிபெயர்ப்பாளர் பை ப்ரொஃபஷன். எனவே யாரும் சொல்வதை கூட மொழிபெயர்த்து சொல்ல வேண்டிய கடமை தான் எனக்கு இருக்கே தவிர, வெறுமனே ஜியோபொலிட்டிக்ஸ் பேசிக்கொண்டு அவர் இந்த கட்சி இந்த அறிக்கை விட்டுருக்கு, டெலோ இப்படி சொல்லியிருக்கிறாங்க, டிஎன்ஏ இப்படி சொல்லியிருக்காங்க சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணி நாங்கள் இங்கே வந்து ஒரு அரசியல் பேசி நாங்கள் இங்கே வரையில. மக்களுடைய அந்த நிலைப்பாட்டை உடனுக்குடனே எடுத்து சொல்ல வேண்டும். இது கேட்கறதும் வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து பெண்களாக இருக்காங்க, பாதிக்கப்பட்ட பெண்கள், யூஎன் உமன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பொறிமுறையே இருக்குது. சொல்வதும் பெண்களாக இருக்கும்போது அது இன்னும் கூட போய் ரீச் ஆகுது. நான் சொல்லுவேன், நேற்று கூட ஒரு யூஎன் ஆஃபீஸரை சந்திக்கும் போது அவங்கள்ட்ட வந்து பேசும்போது கூட ஒரு பெண், அவங்க ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர், அவங்கள முடிச்ச பிறகு நாங்கள் எல்லாருமே வந்து பெண்களுடைய ஒரு இந்த உலகத்திற்கு ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி பெண்ணுக்கு இருக்குது. பெண்களுடைய கண்களோடு இந்த உலகத்தை பார்க்கும்போது மிகவும் தாய்மையோடு போது எல்லாமே ஈஸியா இருக்கும். அவங்களோட ஒரு க்ளோஸான ஒரு ப்ராக்சிமிட்டி எங்களுக்கு உருவாகுது. எனவே இந்த யுஎன் பொறிமுறை என்பது வந்து எங்களுக்கு வந்து ஒரு எட்டா கனியும் கிடையாது, அவளத்துக்கு அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான விடயமும் கிடையாது. விக்டிம் சென்ட்ரட் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லி இவங்க நிறைய அவங்களுடைய வார்த்தை பதங்கள்ல சொல்றாங்க. எனவே அந்த வார்த்தைகளை சரியான முறையில் அதை எடுத்து கிரகித்து ஒர்க் அவுட் பண்ணி எப்படி என்ன வார்த்தை நாங்கள் பாவித்தால் என்ன செய்தால் அவர்களுக்கு இன்னும் புரியும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். யூஎன் நாங்கள் பண்ணக்கூடாது, யூஎன் எங்களை ஃபைட் பண்ணிட்டு நாங்கள் யூஎனை ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எந்த விஷயங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள் இது வரைக்கும்? ஐக்கிய நாடுகளுடைய இந்த பொறிமுறைக்குள் நிறைய ட்ரீட்டி பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இப்போ கமிட்டி எகெயின்ஸ்ட் டோர்ச்சருக்கு சித்திரவதைக்கு எதிரான ஒரு கமிட்டியே இங்கே இருக்குது. அது ஒரு புரிம்பான ஒரு பொறிமுறையாக இருக்குது. கமிட்டி ஆன் எலிமினேஷன் எகெயின்ஸ்ட் வயலன்ஸ் டு விமென் இருக்குது. இப்போ அதாவது பெண்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு எதிரான கமிட்டி இருக்குது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய கமிட்டி இருக்குது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கூடிய ஒர்க்கிங் குரூப் புரிம்பாக இருக்குது. இப்படி நிறைய பொறிமுறைகள் இருக்குது. இப்போ ஒரு ஆளுடைய ஒரு சாட்சியத்தை சேகரிக்கும் போது ஒரு பெண்ணாக இருந்து அவங்க வந்து ஓமந்தையில் 2009ஆம் ஆண்டு சரணடைஞ்சு அவங்க கணவரைக்கும் சரணடைஞ்சிருப்பாங்க. ஒரு ஆளோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்கிறோம். அவங்கள வந்து கணவர் காணாமல் ஆக்கப்பட்டிருப்பார், இவர்களை வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து பல இடங்களுக்கு இந்த கேஸ் போகணும். அவங்களோட பேர் சொல்லாமல் கூட நாங்கள் அந்த சாட்சியத்தை எடுத்து கமிட்டி அகெயின்ஸ்ட் டோர்ச்சருக்கு வந்து இவருக்கு நடந்த வன்புணர்வுகள் வன்முறைகளை
கணவருக்கு நடந்ததெல்லாம் நாங்கள் பதிவு பண்ணலாம். அதே மாதிரி இவருக்கு இந்த பெண்ணுக்கு நடந்த விடயத்தை வந்து இந்த சிடோன்னு அடைக்கப்படுகின்ற கம்யூனிட்டி அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஃபார் விமென் அது அங்கே பதிவு பண்ணலாம். வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய ஒர்க்கிங் குரூப்பில் காணாமலாக்கப்பட்டதை பதிவு பண்ணலாம். இதே மாதிரி அவரை தேடி கணவரை தேடி அவர் செய்கிற போராட்டத்தில் அவருக்கு இழைக்கப்படுகின்ற மனித உரிமை மீறல்களை வந்து அதாவது இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் ஆன் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ் இருக்குது நடக்கின்ற பிரச்சனைகளை. இப்போ நான் கூட ஒரு ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸாக இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு அச்சுறுத்தல் வந்து அவங்ககிட்ட நம்ம சொல்லணும். இதுக்கு வந்து மேரி லோலோர் இருந்தாங்க, இப்போது அவங்கள பதவி மாற்றம் பண்ணிப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட நான் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணின ஒரு நபர், ஒரு நல்ல ஒரு பெண்மணி, ஒரு வயது முதிர்ந்தவர், நிறைய எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க என்ன செய்யணும் இப்படி. அப்போ அவங்களோட க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லிக்கொண்டு எழுத்து மூல அறிக்கைகளும் சரி வாய்மூல அறிக்கைகளும் சரி நாங்கள் கொடுத்துட்டு வரோம். எனவே இங்கே இந்த அவையை பொறுத்த வரைக்கும் இலங்கை என்று சொன்னால் அவர்களுக்கு அதாவது தமிழர்களுக்கு நடக்கிற பிரச்சனை துறவா தெரியுது. இப்போ நேற்று கூட ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டு இருக்கும் போது அவரை நேராக போய் பார்க்கும்போது தான் கிளிநொச்சிக்கு போனதாகவும் 2016 தான் விசிட் பண்ணதாகவும் அங்கே சில பேரை நான் தன் மீட் பண்ணதாகவும் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இலங்கையினுடைய ஒரு அரசியல், ஸ்ரீலங்கை இனவாத அந்த அரசு ஒரு பூதாகரமாக எங்களுக்கு முன்னால் நிற்குது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. எனவே நீங்கள் தான் அதை எங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பொறுப்பு குரலையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. எங்களை கேட்ட உடனே எங்களை மீட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, எங்களுக்குரிய எங்கள்கிட்ட அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்த பொறிமுறையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இலங்கையோட டிப்ளமேசியை வந்து எங்களுக்கு புரியுது, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் ஐநாங்கிட்ட கேட்குறத நாங்கள் பார்க்குறோம். எனவே தமிழர்கள் வந்து இந்த பொறிமுறையில் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து என்கேஜ் ஆகணும். அப்போது நான் சொல்லும்போது ஒரு பாயிண்ட் நான் விட்டுட்டேன். முக்கியமாக அந்த எங்களோட கோரிக்கையில் முக்கிய ஒரு கோரிக்கை வந்து ஒரு கனவு தேசம், அந்த நிழல் அரசு அப்படின்னு சொல்லலாம், தமிழ் ஈழ அரசு செல்ஃப் நான் கவர்னிங் டெரிட்டரிஸ் என்ற பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும். இது வந்து அந்த போஸ்ட் கொலோனியல் ஏராக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கொலனைஸ் பண்ணப்பட்ட நாடுகள் இருக்குது. அது பிறகு அவங்க கொலனைஸ் பண்ண பிறகு டீகொலனைசேஷன் ப்ராசஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதை ஒழுங்காக செய்யாட்டி அந்த நாடு கொலனைஸ் பண்ணப்பட்ட நாடு, இப்போ எங்களுக்கு போர்ச்சுகீயர், ஒல்லாந்தர், அப்புறம் வந்து யூகே, அது ஆங்கிலேயர்கள் வந்து எங்களை விட்டுட்டு செல்லும் போது அவங்க வந்து டீகொலனைஸ் பண்ணின விதமே வந்து பிழையாக இருக்குது. எங்களை பிரித்து ஆண்டுட்டார்கள். அப்போ அவங்களுக்கு மேலே நாங்கள் அந்த பிழையை போடுறோம். பழின்னு சொல்கிறத விட அந்த பிழையை சுட்டி காட்டி அவங்ககிட்ட பென் ஹோல்டர்ஸ், அவங்க தான் அந்த டிராஃப்ட் எழுதுறவங்களாகவும் இருக்காங்க, ரெசல்யூஷன் டிராஃப்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க. எனவே டீகொலனைசேஷன் ப்ராசஸ் சரியாக நடக்கல அப்படின்னு சொல்லி யூகேனுடைய அரசாங்கத்தை நாங்கள் தட்டி எழுப்பி நான் செல்ஃப் கவர்னிங் டெரிட்டரிஸ் என்ற பட்டியலில் 3வது கமிட்டியில் வந்து ஜெனரல் அசம்பிளி, நியூயார்க் ஜெனரல் அசம்பிளியில் 3வது கமிட்டியில் செல்ஃப் டிட்டர்மினேஷன் கேட்கக்கூடிய, சுயநிர்ணய உரிமை கேட்கக்கூடிய அந்த குழு இருக்குது, அந்த குரூப் இருக்குது. அந்த இடத்துல அந்த கமிட்டியில் வந்து எங்களுக்கான ஒரு சொல்யூஷனை நாங்கள் உலக தமிழக வலியுறுத்தி எழுத்து அறிக்கையிலையும் வாய்மொழி அறிக்கையில் கேட்கறது என்னென்னா, தமிழீழத்தை நான் செல்ஃப் கவர்னிங் டெரிட்டரிஸாக அங்கீகரிங்கள். அதாவது சுய நிர்ணய உரிமை இருந்து பறிக்கப்பட்ட நாடுகளுடைய பட்டியலில் அதை அங்கீகரிக்கணும்னு கேட்குறோம். இதுதான் வெஸ்டர்ன் சஹாரா போன்ற நாடுகள்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அது எங்கிட்ட இருந்து தான் அவங்க கற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லணும். போஸ்கோ மரியதாசனுடைய ஒரு என்ன சொல்றது, அவருடைய பரிந்துரையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டு விடையும். ஆனால் அது அவர்களுக்கு சாத்தியப்பட்டிருக்கிற மாதிரி தமிழர்களுக்கு ஏன் இன்னும் சாத்தியப்பட இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு காரணம் வந்து கூட இந்த மீடியாக்களுடைய இருட்டடிப்பு அல்லது படித்து வருகின்ற இப்போதுக்கு வந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களை தொடர்ந்து இனங்காண தவறுகின்ற சமுதாயமாக நான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஈழத்தில் என்ன நடக்குது, இந்தியா என்ன பண்ணுது, சைனா என்ன செய்யுது, பாகிஸ்தான் என்ன செய்யுது பார்க்காம நமக்குள்ளே இருந்து வரவர்களை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம், வலுப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை குறிப்பிடுறீங்க. அதாவது காலனிய ஆதிக்கத்திலிருந்து அவங்க விடுவிச்சுட்டு போகும்பொழுது அதை ஒரு பிழையாக அவர்களிடமே நீங்கள் சுட்டி காட்டுறீங்க இல்லையா? ஒரு வெறுப்பு உணர்ச்சியில எங்களை பிரித்தாண்டுட்டு சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஈழ தமிழர்களுக்கும் வேண்டுமென்றே இந்த பிணக்குகள் உருவாக்கிட்டு போனதன் விளைவுகள் தான் இலங்கையில மட்டுமில்லை, ஸ்ரீலங்காவில் மட்டுமில்லை, உலகில் வெவ்வேறு நாடுகளிலே அவர்களுடைய காலனித்துவ ஆதிக்கம் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டா இருக்குது. இதை பல நாடுகள் இங்கே பேசும்போது சொல்லி கொண்டு தான் வராங்க. ஈழத்தமிழர்கள் அதை தொடர்ந்து யூகேனுடைய மனநிலையை வந்து தட்டி கேட்கறதுக்கு திராணி இல்லாமலோ அல்லது அவர்கள் சொல்வது மாதிரி நாங்கள் செய்திடலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பின்னால் என்ன சொல்லுவாங்க, எங்களோட இதில் சொல்லுவாங்க, அந்த வால் பிடிக்கிற நாடுகளாக இருக்கக்கூடாது, அந்த மக்களாக இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து அப்படி பயந்து போகிற மக்கள் கிடையாது. எங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது. எல்லா நாடுகள்லையும் நாங்கள் பறந்து வாழ்கிறோம். நிறைய என்ன சொல்கிறது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு
படம் எடுக்கிற அளவுக்கு, உலக நாயகனை வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்து நிற்கக்கூடிய நிறுவனங்கள் வச்சிருக்கிறோம். நீங்க அப்போது சேம்பர் ஆஃப் கமர்ஸ் சொன்னீங்க கனடால. அப்படியே அந்த பேரம் பேசும் சக்தியெல்லாம் மாறக்கூடிய பவர் எங்கள்கிட்ட கையில் இருக்குது. எல்லா நாடுகளும் நாங்கள் இருக்கிறோம், பறந்து வாழுகின்றோம், மிகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு இனமாக இருக்கின்றோம். ஆனால் இந்த ஐநா பொறிமுறையை மட்டும் விளங்கிக் கொள்வதற்கு நாங்கள் தயக்கம் காட்டுறது காரணம் எங்களுடைய பொறுப்புக்கு வந்து நாங்கள் விலகிறதுக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். சோம்பேறித்தனம் மட்டும் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ பல்வேறு தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.